ரெட்டியார்பாளையம், லாம்போர்ட் சரவணன் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த 3 தெருநாய்கள் அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தகவல் அறிந்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் மின்சார ஊழியர்கள் அப்பகுதிக்கு சென்று உயிரிழந்த நாய்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாய்க்காலில் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளதால் அதை அறியாமல் சென்ற 3 தெருநாய்கள் உயிரிழந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கம்பி தவறுதலாக அறுந்து விழுந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 7ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 1 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி கதிர்காமம் பகுதியிலும் நடந்து சென்ற பெண்ணிடம் 5.5 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள் மீது கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியினை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் இருசக்கர வாகனத்தில் பதிவு எண் தெரிய வந்தது. அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் பெங்களூருவை சேர்ந்த பிரபல திருடன் காளு என்கிற இப்ராஹிம் பாஷா மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த அரசு என்கிற வல்லரசு என தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூருவை சேர்ந்த திருடன் கால் என்கிற இப்ராஹிம் பாஷா மீது தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 140க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில். வருகிற 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம், புதுநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட SS நகர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவரது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாயை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவில் உள்ளது. தற்போது கோவில் திருப்பணி வேலைகள் நடந்து வருகின்றன. அந்த திருப்பணி வேலைகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கோவில் திருப்பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நேரில் சென்று பார்வையிட்டு பிறகு திருப்பணிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும், அதற்காக என்னுடைய பங்களிப்பு என்று 1 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கோவில் நிர்வாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருப்பணி குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ரவி பாண்டுரங்கனுக்கு கோவிலின் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. கிட்ட அடி போங்கண்ணா.
பண்ணுங்கண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா, வீடியோண்ணா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர்கள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட நபர்கள் பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு மற்றும் காசாந்திட்டு, ஆண்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சமூக ஆர்வலரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான ராமுவின் தலைமையில் வீடு வீடாக சென்று அனைவரையும் சந்தித்து வருகிற 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் என்று அழைக்கப்படும் நாட்காட்டி மற்றும் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். இப்படி திரும்ப எழுத நீங்க அவர் பேச மறைக்காத வெரி குட். பாண்டியா குறைந்ததே உன்னை பாண்டி ஆக்கிடுவான். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வீட்டு வாசல்களில் வண்ண கோலமிடுவது வழக்கம். அதன்படி மார்கழி மாதம் பெண்கள் கலர் மாவால் வண்ண கோலம் போடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் மார்கழி மாதத்தில் கடைகளில் கலர் கோலமாவு விற்பனை அதிக அளவில் இருக்கும். அதன்படி இந்த ஆண்டும் மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி கதிர்காமம் சாலை, நேரு வீதி மார்க்கெட், நெல்லித்தோப்பு மார்க்கெட், சாரம், கதிர்காமம், பெரிய மார்க்கெட், லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கலர் கோலமாவுகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஒரு படி கலர் கோலமாவு 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி அதிக அளவில் கலர் கோலமாவு வாங்குபவர்களுக்கு விலை குறைத்தும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்து கலர் கோலமாவு விற்பனை செய்யும் வியாபாரி மலர்கொடி கூறுகையில், கடந்த ஆண்டு கோலமாவு விற்பனையானது சிறப்பாக இருந்தது. தற்போது தொடர்ந்து மழை பெய்ததால் எங்களால் கோலமாவு உற்பத்தி செய்ய முடியாமல் மழையில் நனைந்து கிலோ கணக்கில் கோலமாவு வீணாகிவிட்டது. மேலும் தற்பொழுது விற்பனையானது குறைவாகவே உள்ளது என்றும் கூறினார். கதிர்காமம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வாசல்லே கடை வச்சிருக்கோம், கலர் குழம்பு வச்சிருக்கோம். 2 வாரமா நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று மழையினால கொஞ்சம் மாவெல்லாம் நனைஞ்சிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வியாபாரமும் இல்லை, மழை வந்து கொஞ்சம் கெட்டுச்சு வியாபாரத்தை எல்லாத்தையும். மற்றபடி கொஞ்சம் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லா கலருமே படி வந்து 10 ரூபா தான் போடுறோம். எல்லாமே கலர் பிரைட்டா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கட சுப்பா ரெட்டியாரின் உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து கடலூர் சாலையில் உள்ள வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர்.
2026 யார் நம்மை பற்றி எப்படி விமர்சனம் செய்தாலும் சரி. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் இதற்கு சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்காததால் டெல்லியில் போராட்டம் நடத்தி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தியதாக தெரிவித்த அவர் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டினார். இதில் சபாநாயகர் செல்வம் தற்போது போலி மருந்து உரிமையாளர் ராஜாவை டெல்லி அழைத்து சென்றுள்ளதாக தெரிவித்த அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து 100 கோடி ரூபாய் கடன் தர சிபாரிசு செய்துள்ளதாகவும் அதையடுத்து வங்கியில் 85 கோடி ரூபாய் வரை கடன் தர ஏற்பாடு நடந்த நிலையில் தற்போது போலி மருந்து விவகாரத்தில் சிக்கியதால் கடன் தரப்படவில்லை என தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கு நேரடி தலையீடு உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த தகவல் வந்த உடனேயே இது போலி மருந்து மாத்திரை தயாரிக்கிறார் என்று சொன்ன உடனே அது நிறுத்தப்பட்டது. இதில் அந்த குற்றவாளியாக சபாநாயகர் செல்லும் அவர்களையும் சேர்க்க வேண்டும். நேரடியாக அவருடைய தலையீடு இருக்கிறது. அவருடைய தொகுதியிலே தான் மணவெளி சட்டமன்ற தொகுதியிலே எடையார்பாளையத்திலும் அதே போல தவளக்குப்பத்திலேயும் போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் முழு பொறுப்பேற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதை கண்டித்து ஜனவரி 5ஆம் தேதி மறியல் மற்றும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் பாலகிருஷ்ணன் கூறினார். உண்மையில் பாஜக தான் பயந்துள்ளனர். திமுக கூட்டணி பலமாக உள்ளது. அதிமுக சொந்த பலத்தை இழந்துவிட்டது. பாஜகவும் பழைய நிலையில் இல்லை. தேர்தலுக்கு பிறகு பலமிழந்து விடும். பாஜக அதிமுக கூட்டணி 3வது இடத்திற்கு செல்லும் என்றார். திருப்பரங்குன்றத்தில் இருப்பது மலைகளின் அளவை அளப்பதற்கான அளவை கல், தீபம் ஏற்றுவதற்கான தூண் அல்ல. இதுவரை அங்கு ஏற்றியதும் இல்லை. நீதிபதிகள் தனிக்காட்டு ராஜா போல் செயல்படுகின்றனர். காலம் காலமாக தீபம் ஏற்றும் இடத்தில் மக்கள் தீபம் ஏற்றிவிட்டுதான் செல்கின்றனர். மக்கள் தீபம் ஏற்ற இடம் கேட்கவில்லை. திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தி போல மாற்ற பாஜகவினர் முயற்சிக்கின்றனர் என பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில அவங்க கொடுத்திருக்கிற பல்வேறு விதமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. வேலை வாய்ப்பு என்பது அரசாங்க காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்படலை. அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எவ்வளோ செஞ்சாங்க செய்யலைங்கிறது அது வேற விஷயம். இன்னைக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கிற சாதனைகள் என்ன அப்படிங்கிற பார்க்குறப்போ அதில் இவங்களுடைய சாதனை என்னன்னாக்கா எல்லாத்துலேயும் ஊழல் புரிஞ்சிருக்கிறது தான் இவங்களுடைய சாதனையாக இருக்க தவிர. வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் வில்லியனூர் நரிக்குறவர் பூவரசன் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிரதான சாலைகள், தெருக்களில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்து இந்திய இளைஞர்கள் பெருமன்றத்தினர் சார்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பாக நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடி கை மற்றும் தலையில் கட்டோடும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகள் பயணிப்பதால் விபத்துகளை சந்திப்பதாக கூறி
நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு சரியில்லாத சாலைகளை சீரமைக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிறிது தூரம் பேரணியாக வந்து கோஷங்கள் எழுப்பினர். சாலைகளை துரிதமாக சீரமைக்காவிட்டால் சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். விபத்துகள் நடக்குது. வேலைக்கு போகும் தாய்மாரே, பள்ளிக்கு போகும் மாணவர்கள் கண்டிக்கல